ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.4 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1.4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான், ஸோ அதுக்கிடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கக்கூடிய கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r is equal to 5.3 × 10⁻11 மீட்டர். வேல்யூ வந்து ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சிமிலர் தான். E is equal to 1.6 × 10⁻19 கூலும். தென் மாஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப சின்னது, ப்ரோட்டானோட கம்பேர் பண்ணும்போது. me is equal to 9.1 × 10⁻31 kg. தென் பார்த்தீங்கன்னா mp is equal to 1.6 × 10⁻27 kg. இதில் வந்து நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுனால கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டையும் எடுத்துக்கிறோம். அப்போ g is equal to 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ ஃபோர்ஸோட குவான்டிட்டி, எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் குவான்டிட்டியை நம்ம கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4πε0 E²/r². ஸோ இதில் கொடுத்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 9 × 10⁻9, 1.6 × 10⁻19 the whole square divided by 5.3 × 10⁻11 the whole square. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணி லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா Fe is equal to 8.202 × 10⁻8 நியூட்டன் கிடைக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா GMP/m1 me டிவைடட் பை r². ஸோ இதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 6.67 × 10⁻11 × 1.6 × 10⁻27 × 9.1 × 10⁻31 டிவைடட் பை 5.3 × 10⁻11 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fg is equal to 3.456 × 10⁻47 கிடைக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4 × 10⁻39 கிடைக்குது. இப்போ இந்த 2.4 × 10⁻39 நான் என்ன செய்கிறேன், ரைட் மாற்றிடுறேன். மாற்றினோன்னே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், Fe is approximately equal to 10⁻39 Fg. ஓகே, அப்போ என்ன சொல்ல வரோம், Fe தான் கிரேட்டராக இருக்குது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர். இதோட கம்பேர் பண்ணும்போது, Fgயோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒரு வீக்கான ஃபோர்ஸு. பட் என்ன, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்.